ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் கடகராசி. இந்த கோச்சார பலன்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஜோதிடர்னா, இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற தாக்கம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5லிருந்து 10% தான். அப்போ மீதி இருக்கிற 90% உங்களுடைய அடிப்படை ஜாதகம், நீங்கள் பிறந்த லக்னம், உங்களுடைய நடப்பு தசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும். இது போகிற போக்கில் நடக்கிற ஒரு மலை சாரல் மாதிரி, அவ்வளோதான். அதே மாதிரி கோச்சார பலன்கள் எப்போவுமே ராசிக்கானது தானே தவிர லக்னத்துக்கானது கிடையாது. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் பூச நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அஷ்டம சனி முடிவுக்கு வருது. அப்பாடான் இருக்கும். அஷ்டம சனி முடிகிறதுங்கிறது ஒரு ரிலீஃப் தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. சனி மகா திசை நடக்கும் குழந்தைகள் கடகராசியில் பிறந்தவங்க சின்ன குழந்தைங்களாக இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு இஷ்யூவே இல்லை. புதன் மகா திசை நடக்கிறவங்க மிடில் ஏஜில் இருப்பீங்க. கேது நடக்கிறவங்களும் மிடில் ஏஜில் இருப்பீங்க. சுக்கர திசை மோஸ்ட்லி ஒரு ஜாதகம் பார்க்கணுங்கிற வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இப்போ சுக்கர திசை நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர், அதனால் பெரிய நெகட்டிவ் இனிமேல் அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் கடகராசிக்கு இருக்குது. பொதுவாக அஷ்டம சனி ரிலீஃப் ஆனாலும் அவர் சேர்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் தான், பாக்கியஸ்தானம். அதிர்ஷ்டத்துக்கும் சனிக்கும் சம்மந்தமே கிடையாது. தீவிரமான உழைப்பை தரக்கூடிய கிரகமான சனி பகவான் சற்று துரதிர்ஷ்டங்களையும் வழங்கக்கூடியவர் தான். ஆனால் அஷ்டம சனி அளவுக்கான தாக்கத்தை அவர் பாக்கியஸ்தானத்தில் நிச்சயமாக செய்ய மாட்டார். இன்னொன்று, அது ஒரு குருவோட வீடுங்கிறதுனாலையும், இந்த குருவனுடைய வீட்டில் சனி பகவான் அப்படிங்கும்போதே அவர் சாஃப்ட் கார்னராக கடகராசிக்காரர்களை இனிமேல் டீல் பண்ணுவாங்க, உங்களுடைய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்தாற் போல். இதுவரை எடுத்த காரியங்களில் தடைகள் அப்படின்னு இருந்த நிலைப்பாடு மாறும். வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். வீடு கட்டிக்கொள்ளும் யோகம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும். புத்திர சந்தான விருத்தி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள், திருமண காரியம் தடைபட்டு வந்த நிலைப்பாடு மாறி திருமணம் வெற்றிகரமாக நடந்தேறுவது, சுயதொழில் புரிந்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம், வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கு வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும். இதில் இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு வரிசையாக எல்லாமே இருக்குது. இதில் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். கேது 2லையும் ராகு 8லையும் வருவார். அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, அடுத்து அட்டம ராகு வராருங்கிறது மாதிரி தான் இருக்கும். மழை விட்டுருச்சு, தூவான இன்னும் விடலைங்கிறனால. ஸோ கோச்சாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அஷ்டம சனி முடியுது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல்னாலும், சனி சென்று அமரும் இடம் 9ஆம் இடம், பாக்கியத்தை கெடுக்கிற இடம். 9ஆம் இடம் சனிக்கு உகந்த வீடான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்பா மகன் உறவில் பிரச்சனையை ஏற்படுத்துறது, குருமார்கள் இடத்துல சுணக்கத்தை ஏற்படுத்துறது, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறைக்கிறது, நீண்ட தூர பிரயாணத்தினால பெரிய நன்மைகள் இல்லாத நிலையில் இருக்கிறதுங்கிற மாதிரி பலனை தான் சனியால் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு கொடுக்க முடியும். என்ன, அது ஒரு இயற்கை சுபர் வீடு, அஷ்டம சனி கொடூரமானது, அந்த அளவுக்கான பாதிப்புகள் இதில் இருக்காது. அதே நேரம் 2ஆம் இடத்துக்கு வரப்போகிற கேதுவினாலையும் 8ஆம் இடத்துல இருக்க போகிற ராகுவினாலையும் பெரிய நல்ல பலன்களை சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். இது வரைக்கும் உங்களுக்கு அரணாக இருந்த குரு பகவானும் 12ஆம் வீட்டுக்கு போய் மறைகிறார். அப்போ கோச்சார பலன்களில் என்னவென்று சொல்வது? கடகராசிக்கு மிகச் சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இதுதான் வாழ்க்கைக்கு நடக்குமா கடகராசிக்குன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன். இது ராசிக்கான பலன், அதுலேயும் கோல்சார பலன். இதோடைய தாக்கமே வெறும் 5% to 10% தான். அப்போ எது உங்களை வழி நடத்திக்கிட்டு போகும்? உங்களுடைய ஜாதக அடிப்படை தசாபுத்திகள் என்ன சொல்லுதோ அந்த பலன் தான் உங்களுக்கு நடந்துட்டுருக்கும். நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ ராசிப்படி என்ன தசை நடப்பில் இருக்குது, சுக்கிர திசை நடக்குதா அல்லது சூரிய திசை நடப்பில் இருக்கா, என்ன திசையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ உதாரணமாக ஆயில்ய நட்சத்திரம் கடைசி பாதத்தில் கடகராசியில் பிறக்கிற ஒருத்தர், புதன் திசை வரும் 1 வருஷம், கேது ஒரு 7-8 வயசு, சுக்கிரன் 20-28 வயசுக்கு மேலே சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு நல்ல யோக திசைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கமோ அல்லது கோச்சார கிரகங்களின் தாக்கமோ ஒன்றுமே செய்திருக்க போவதில்லை.
அப்போ சனி பயிற்சியில் என்ன நடக்குது உங்கள் ராசிக்கு? அஷ்டம சனி முடியுது, ஆறுதலான விஷயம். ஆனால் போய் உட்கார்ற இடம் சிறப்பானா அப்படியெல்லாம் ஒன்றும் சிறப்புன்னு சொல்லிட முடியாது. 9ஆம் வீட்டில் சனிங்கிறது அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் அமைப்பு தான். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கும் சனி பகவானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அமர்ற இடம் குருவுடைய வீடுங்கிறதுனால பாதகத்தின் அளவுகள் 70% குறைந்து விடும் அப்படிங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, அவர் என்ன பண்ணுறது, நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய ராகு கேதுகளை என்ன செய்ய முடியும்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் எப்போவுமே தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையிலேயே பலன்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும். மற்றபடி இந்த பயிற்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீண்ட காலம் இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடந்த 2-3 வருடமாகவே கடகராசிக்காரங்க சொல்லணும்னா துயரங்களுக்கு ஆளாயிருப்பீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இது பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக இருக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை ரீதியாக இருக்கும், உறவுகள் ரீதியாகவும் இருக்கும். வேலையில் நம்ம ஏற்ற இறக்கத்தை நிறையா சந்திச்சிருப்போம், சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் இருக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரி முடிவுக்கு வரும். ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது மாறி அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம்னு நீங்கள் நகர்வதற்கு இந்த கிரக பயிற்சி ஓரளவுக்கு உதவி புரியும். புரிஞ்சுதுங்களா? கோச்சாரங்கிறது எப்பயுமே ராசிக்கானது மட்டும்தான். இப்போ நாம் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கோங்கிறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடும். இந்த லக்ன அடிப்படையில் இந்த ராசி என்ன செய்ய போகுது. இப்போ உதாரணமாக நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சுக்கிர தசை நடந்துகிட்ருக்கு. கடகராசிக்கு சுக்கிரன் ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவர் இல்லை, ஆனால் நீங்கள் துலா லக்னம். இப்போ யோசிச்சு பாருங்கள், துலா லக்னம் கடகராசி, சுக்கிர தசை நடக்குது. லக்னாதிபதி தசை நடத்தும் போது ஏற்படுற முன்னேற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சு தானே ஆகணும், அது கிடச்சி தானே தீரும். சரி, அதையே மாற்றி இப்படி யோசிப்போம். நீங்கள் மீன லக்னம் கடகராசி, பிறந்தது புனர்பூச நட்சத்திரத்தில், குரு மகாதிசை 3 வருஷம், புதன் மகாதிசை சனி மகாதிசை 19 வருஷம், 22 வயசுலேருந்து கேது ஒரு 7 வருஷம், 22 வயசுலேருந்து கேது புதன் 17 வருஷம் நடத்துகிறார். இப்போ குருவில் ஒரு 3, சனியில் ஒரு 19, 22, புதனில் ஒரு 17 வருஷம். இப்போ மீன லக்னமாகி கடகராசி ஆகும்போது புதன் கேந்திர பாதகாதிபதி. இப்போ கோச்சார பலனும் மோசமாக இருந்து தசாநாதனும் மோசமாக இருக்கும்போது பலன்கள் எப்படி இருக்கும்? இப்படித்தான் கணக்கெடுத்து கொள்ள வேண்டுமே அன்றி வெறுமனவே கிரக பயிற்சிகள்னாலேயே அது நடந்துடும் இது நடந்துரும்னு சொல்கிறது நிச்சயமாக உண்மைக்கு புறணானது. இதை நம்ம எல்லா கவனொலிகளையும் சொல்லிடுறேன். கோச்சார பலன்கள் வீடியோ போடுறதுலையும் எனக்கு பெரிய ஈடுபாடும் கிடையாது. ஆனாலும் நேயர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது கடமைங்கிறதுனால அதை பண்ணுறேன். ஸோ கிரக பயிற்சி பலன்கள் ஓரளவுக்குத்தான் நமக்கு வேலை செய்யும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அடிப்படை ஜாதகத்தின் தன்மையே உங்களுடைய வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிக்கும். அது ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்டது, நீங்கள் பிறக்கும் போதே டிசைன் பண்ணப்பட்டது. அப்போ நகர்ந்து கொண்டே இந்த இருக்கும் கிரகங்கள் யாருக்காக நகருது? இன்றைக்கு தோன்றும் உயிர்களுக்காக. இந்த நிமிஷம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கான டிசைன். இன்றைக்கு நல்ல காரியம் செய்து பூர்வ புண்ணிய அடிப்படையில் பிறக்கிற யோகக்காரர்களுக்காக அல்லது பாவங்கள் செய்து அதை தீர்த்து கொள்ள பிறப்பவர்களுக்காக. நாம் ஆல்ரெடி பிறந்தாச்சு. 20 வயசோ 30 வயசோ 40 வயசோ 50 வயசோ 60 வயசோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு போது நமக்கு. அப்போ நடக்கிற தசாபுத்திகளின் நிலை என்ன? இதுதான் மெயின் கான்செப்ட். சரி, கோச்சார பலன்களில் அதிகமான தாக்கத்தை சந்திப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற தசாநாதன் கோச்சாரத்தில் கெட்டு போனால் அந்த நேரத்தில் வண்டி பிரேக் டவுன் ஆன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். இதுதான் அதிகபட்சம். இதையும் மாத கோள்களில் நம்மளால் உணரவே முடியாது. ஏன்னா அது மாதம் மாதம் நகர்ந்துக்கிட்டே போயிடும். இப்போ ஒருவேளை குரு திசையோ ராகு கேது திசையோ சனி திசையோ நடப்பில் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் அந்த கிரகமும் கெட்டு போச்சுன்னா அப்போ பலன்கள் சற்று மாறுபாடாய் நடக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம், ஏன்னா அஷ்டம சனி முடியுது அப்படிங்கிறதுனால. அதுவே ராகு கேது பயிற்சி அடுத்தது நெகட்டிவான இடத்துக்கு வருதுன்னு நினச்சி வருத்தப்படுறதா, லாபஸ்தானத்தில் இருந்த குரு திடீர்னு விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாரே மே மாதத்துலேயே நினச்சி வருத்தப்படுறதான்னு யோசிக்கணும். உங்கள் தனிப்பட்ட ஜாதக தசாபுத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார பலன்களுக்கு பெரும் முக்கியத்துவம் எதுவும் தர வேண்டாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.